ஐயனார் துணை சீரியல்ல இப்ப நம்ம சேரன், பாண்டியன், சோழன் இவங்க எல்லாரும் தங்கறதுக்காக அவங்க வீட்ல இருக்கிற ஸ்டோர் ரூம குடுக்குறாங்க. வேணும்னே தான் குடுக்குறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்லாம் நெறையா வந்திருக்காங்க. அதனால ரூம் எதுவுமே ஃப்ரீயா இல்ல. இந்த ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூம குடுத்துர்றாங்க. அதே நேரத்தில இந்த பக்கம் என்னடான்னா, நிலா கிட்ட அவங்களுக்கெல்லாம் ஏசி ரூம் தான் குடுத்துருக்கோம் அப்படின்னு பொய் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப ஃபேசியல் பண்ண போன நம்ம சோழனும் வந்துடுறாப்புல. வந்த உடனே மொட்டை மாடியில பாட்டு சத்தம் கேட்குது. யார்றான்னு பார்த்தா, நம்ம சோழனோட அப்பா ஒரு கட்டில போட்டு மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரு வந்து நானா தான் இங்க வந்து படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. ஸோ இப்ப கீழ வந்து நிலாவ மீட் பண்றாப்புல. அப்ப நிலா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அண்ணன் தம்பிங்கலாம் இங்க இந்த ரூம்ல தான் படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த ரூமா? இந்த ரூம்ல ஏன் படுத்திருக்கிறாங்க? அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியலையே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிடுறாப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம நிலா அவங்க அப்பாவ கூப்பிட்டு, எதுக்காக நீங்க வந்து அவங்களுக்கு ஸ்டோர் ரூம் குடுத்தீங்க? அப்படின்னு கேட்க, வேற ரூமே இல்ல. அதனால தான் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீங்க முன்னயே சொல்லியிருந்தீங்கன்னா, நாங்க ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருப்போம்ல. இப்படி கூட்டிட்டு வந்து எங்கள அவமானப்படுத்துறீங்களா? அப்படின்னு நிலா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா அவங்களுக்காக காஃபி எல்லாம் போட்டு கொண்டு போய் குடுக்குறாங்க. அதே நேரத்தில அவங்க ரெடி ஆவறதுக்கு ஒரு பாத்ரூம் கூட குடுக்காம, பின்னாடி வேலைக்காரங்கலாம் யூஸ் பண்ற பாத்ரூமுக்கு போய் குளிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. இதனால நீலாவுக்கு பயங்கரமான கோவம் வந்து அவங்க அம்மாவ போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.